இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி அம்சம் என்ன? இந்த ராசிக்கு இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ராசிக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது. அது நம்ம நிச்சயமாக நடந்தே தீரும் என்பது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாக்கு சம்மந்தப்பட்ட அம்சம். வாக்கு பலிதம் உண்டு. நல்லதே பேசுவாங்க, நல்லதே நடக்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்கிற ஜாதகம். அப்போ ரொம்ப கோபமாக இருந்தாலோ ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது டிசிஷன் எடுக்க வேண்டாம். சந்திரன் ஆதிக்கம் மிக்கவங்க நாலேஜை யூஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடியது. உழைக்காத வருமானம் அப்படின்னா வாடகை வருமானம், இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் டிவிடெண்ட்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், இது மாதிரிலாம் வேலையை பற்றி பேசிட்டு மற்றது பேசுவோம். வேலை உண்டாம், வேலையில் புகழ் பெறுகிறதுங்க. ஆரம்பத்தில் சாதாரண நிலைக்கு போவாங்க இந்த ராசிக்காரங்க. போக போக பாப்புலர் ஆகிடும். கௌரவம் இருக்குங்க. எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு கௌரவம் இருக்கும். விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி அம்சம் என்ன? இந்த ராசிக்கு இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ராசிக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது. அது நம்ம நிச்சயமாக நடந்தே தீரும் என்பது மாற்றுக்கிறதுல அதை பற்றி தெளிவாக பேசுவோம். இந்த கடகராசியை பற்றி, அதோட அம்சங்கள், திருமணங்கள், குழந்தை பிறப்புகள், பொருளாதார விருத்தி, எப்போ சார் அச்சீவ் பண்ணணும், சாதிக்கிறது எப்போ, எல்லாத்தையும் பேசுகிறோம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடகராசிக்காரங்க ஃபஸ்ட் இவங்க ஒரு நீர் பாங்கான இடத்தை சூஸ் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒன்று நீர்ப்பாங்கான இடம், இல்லை கடை வீதி அருகில் மெயினான ஏரியா. பக்கத்தில் தான் ஒரு ஏடிஎம் இருக்குது, பக்கத்தில் தான் ஒரு மளிகை சம்மந்தப்பட்டது அந்த ரோடு, அப்புறம் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டு இங்கே சூஸ் பண்ணணும். இதே கிராமமாக இருந்தால் ஒரு ஆடு மாடுகள் பக்கத்தில், அக்ரிகல்ச்சர் பக்கத்தில் இப்படி இருந்தால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாக்கு சம்மந்தப்பட்ட அம்சம். வாக்கு பலிதம் உண்டு. நல்லதே பேசுவாங்க, நல்லதே நடக்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்கிற ஜாதகம். அப்போ ரொம்ப கோபமாக இருந்தாலோ ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது டிசிஷன் எடுக்க வேண்டாம். சந்திரன் ஆதிக்கம் மிக்கவங்க அவங்க. தாய் உள்ளம் கொண்டவங்க. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா 15 நாள் வளர்பிறையாகும். 15 நாள் மைண்ட் செட்டு கொஞ்சம் டல்லாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அது சந்திரன் பொதுவான தன்மை இது. அப்போ எப்போ பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கணும். பொதுவாக இவங்களுக்கு இன்னும் சந்திரன் பூஸ்டப் பண்ண பௌர்ணமி விரதங்கள், பௌர்ணமி வழிபாடு பண்ணுறது, ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கிறது, நீர் சம்மந்தப்பட்ட உணவுகள் அதிகமாக எடுத்துக்குவது இவங்களுக்காக வளர்ச்சியாக இருக்கும். இந்த ராசிக்கு இந்த கையெழுத்து போடுறது, செக்லீஃப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவனித்து பண்ண வேண்டிய ராசி. தெரியாமல் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டுக்கு ஒரு பட்டா கொடுத்தேன், பவர் கொடுத்தேன், மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. சீட்டு போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். சீட்டு போடுறது இவங்களுக்கு செட்டாக வாய்ப்பு குறைவு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம். இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நகையில் பண்ணலாம், இடத்துல பண்ணலாம். குறிப்பாக இடம், வீடு, வண்டி, வாகனத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒன்று இன்னொன்றாக பெருகும். இவங்களுக்கு கிளவராக அப்படின்னா ஒரு இடம் வாங்கியிருக்காங்கன்னு வைங்க. அந்த இடத்த குறிப்பிட்ட காலம் வச்சுட்டு அதை விற்றுட்டு அதோட இன்னொரு இடம் வீடு 2 வாங்கலாம். அப்போ இவர் இடத்தின் மதிப்புகள் உயர்கின்ற ராசி. இவங்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் இருக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே நேரத்தில் 2 பைக் வாங்கிடுவாங்க. இவங்க ஜாதகத்தில் கொஞ்ச நாள் அனலைஸ் பண்ணி பார்த்து தெரியும். எங்கள் வீட்டில் 2 பைக் இருந்ததுங்க. இன்றைக்கி சினாரியோவுக்கு பேசினா ஒரு வண்டி, ஒரு எலக்ட்ரிக் வண்டி. அதாவது கார் ஒன்று தான் இருக்கும், எலக்ட்ரிக் வண்டி 2 இருக்கும். ஒரு சிலருக்கு ராசிக்கு 2 கார் சொல்லுவாங்க. அந்த காரு மனைவிக்காக வாங்கினேன், இல்லை ஃபேமிலி சப்போர்ட்டுக்காக பைக் வாங்கினேன், ஆனால் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்துடும். இப்போ வண்டி வாகனங்கள் இருக்கும். இவங்களுக்கு அடிக்கடி ட்ராவலிங், ஒரு இரவு நேரம் ட்ராவலிங் தவிர்ப்பது இந்த ராசிக்கு ரொம்ப சுபம். இரவு நேரம் ட்ராவல் ரொம்ப ரெஃபர் பண்ண மாட்டோம். இரவு நேரம் ட்ராவல் தான் நிறைய மிஸ்டேக் நடக்கும். இவங்களுக்கு முக்கியமான விஷயமாக தாய் உள்ளம் அதிகம், தாய் பாசம் அதிகமாக இருக்கும். இப்போ குறிப்பிட்ட ஸ்டேஜில் தாய்க்கு இறுதி காலத்தில் மருத்துவ செலவுகள் சின்னதாக வரும். ஆனால் தாயின் மூலம் சொத்து, சுகங்கள், அமைதிகள் நிறையா இருக்கும். வேலையை பற்றி பேசிட்டு மற்றது பேசுவோம். வேலை உண்டாம், வேலையில் புகழ் பெறுகிறதுங்க. ஆரம்பத்தில் சாதாரண நிலைக்கு போவாங்க இந்த ராசிக்காரங்க. போக போக பாப்புலர் ஆகிடும். கௌரவம் இருக்குங்க. எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு கௌரவம் இருக்கும். நிறைய பேத்துக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அதிகம், அரசாங்க வாய்ப்புகள் உண்டு. ஆக மொத்தம் நிரந்தர அமைப்பு உண்டு. இவங்களுக்கு வேலை நேரம் அதிகமாகத்தான் இருக்கும். இந்த ராசியோட அம்சமே ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஒர்க்கு நிறைய நேரம் பார்த்த மாதிரி இருக்கும். ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இவங்க தலைமை அதிகாரிக்கு அடுத்தபடியாக இருப்பாங்க. இவங்களை கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படிம்பாங்க. இல்லை இவங்களே தலைமை அதிகாரியாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொறியியர் மாதிரி சொன்னால் ஒரு ஹெச்எம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஹெச்எம்மோட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது இவங்களாக இருப்பாங்க.
ஒரு கலெக்டர் இருக்காங்கன்னா கலெக்டர் கூட ரொம்ப தொடர்பாக ரொம்ப லிங்காக இருப்பாங்க. இப்போ இவங்க விஷயங்கள் டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். இவங்க ஒர்க்கில் பர்ஃபெக்ட். ஆனால் போட்டி பொறாமைகள் இருக்கும், இறுதியில் வெல்வாங்க. இவங்களுக்கு சம்பள உயர்வுகள் போக போக அதிகரிக்க வாய்ப்புண்டு. அப்போ வேலை சம்மந்தப்பட்ட நிரந்தரமாக இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும், ஆசிரியர் மனப்பக்குவங்கள் இருக்கும், நகைகள் ஆதாயங்கள் உண்டு. இப்போ இவ்வளோ பெஸ்ட். இவங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்டது. பொதுவாகவே குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் தொழில் சம்மந்தம் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். குலதெய்வம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய ஐடியாஸ்கள் வரும். நிறைய பேர் குலதெய்வம் அங்கே இங்கேன்னு தொலாவிட்டு கடைசியில் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே டெவலப் ஆயிடுவாங்க. அப்போ குலதெய்வ அருள் நிச்சயமாக உண்டு. இவங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டெவலப் ஆகிற குழந்தை வடிவத்தில் குழந்தை வேலப்பர், இந்த முருகர் குழந்தை வேலப்பர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். குலதெய்வ அருள் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு குலதெய்வத்துக்கும் தீபம் போட்டு வழிபாடு பண்ணால் மிகுந்த வளர்ச்சி உண்டு. இப்போ குலதெய்வ அருளுக்கு தீப வழிபாடு நிச்சயம். இவங்களுக்கு ஜாதகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கின்றது. குழந்தையை பற்றி பேசிட்டு அப்புறம் திருமணத்துக்கு வரேன், ஏன்னா ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைக்கு பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆகி வரும்போது 4ஆவது மாதம் 5ஆவது ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணணும். ஒரு சிலருக்கு மிஸ்கரேஜ் ஆக வாய்ப்பு அதிகம். இந்த டியூபிள் நின்னது மிஸ்கரேஜ் ஆச்சு அப்படின்னா சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ 2 குழந்தை இருக்குது சார்னா மிஸ்கரேஜ் ஒன்று இருக்கும். முதல் குழந்தைக்கு அடுத்தது ஒன்று இருக்குது அப்படிலாம் ஒரு சிலருக்கு வருது. கவனமாக இருக்கணும். இந்த கையாள வேண்டிய ராசி இந்த ராசி. திருமணத்தில் பல சஸ்பென்ஸுகள் சீக்ரெட்டுகள் இருக்கா இல்லையான்னு ஒரு பதட்டத்தோடு கல்யாணம் பண்ணி நல்லா இருப்பாங்க. இப்போ திருமணத்தில் இவங்களுக்கு இருக்கா இல்லையா, டேட்டு மண்டபம் இருக்கா இல்லையா, டேட்டு கிடைக்கல, திடீர்னு ஒருத்தங்க வராங்கன்னு சொல்லி வரல, திருமணம் சொந்த பந்தத்துக்குள்ளே சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதை இவங்க தலையிடவும் முடியாது, அமைதியாக பார்க்குற மாதிரி இருக்கும், வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருட்டில் தாலி கட்டினாங்கம்போ. அப்போ அவ்வளோ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லைட் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இருட்டாக தானே இருக்கும். அப்போ சொந்த பந்தங்கள் யாரோ முக்கிய நபர்கள் வரலை அல்லது இருட்டில் தாலி கட்டினவங்க, இது 2 அம்சத்தை இருக்கும். இது மாதிரி அம்சம் இருக்குது. பொதுவாக இவங்க கூட்டு சம்மந்தப்பட்டது, பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்களை பூர்வீக ஷேரிங் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. இவங்க மனைவி பெயரிலோ இல்லை இவங்க லைஃப் பார்ட்னர் கணவனாக இருந்தால் கணவன் பேர் ஆன பெண்ணாக இருந்தால் அவங்ககிட்ட பணத்தை கொடுக்கும்போது பண வளர்ச்சி அதிகம். இவங்களுக்கும் உண்டு, அவங்களுக்கும் உண்டு. சொத்துக்கள் யார் பேரில் வாங்கினா, பொதுவாக வாடகை வருமானம் இந்த வருமானம் பார்க்கணும். இவர் பேரில் சொத்துக்கள் உண்டு, வாடகை வருமானம் விடணும் அப்படின்னா அவங்க லைஃப் பார்ட்னரில் இருக்கும். அப்போ அந்த இடத்த தகுந்த மாதிரி சூஸ் பண்ண வேண்டிய அம்சத்தில் இருக்குது. இவங்களுக்கு பொதுவாக தந்தை மகன் உறவு உண்டு. அப்பா என்ன வேலை செஞ்சவரோ அது ரிலேட்டடாக ஒரு வேலையை அவர் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தந்தை செய்த வேலைக்கு அதுக்கு ரிலேட்டடாக எடுத்தால் ரொம்ப ரொம்ப பெட்ரு. அதனால் அதை பார்க்கணும். பொதுவாக இவங்க தாய் தந்தை 2 பேர்த்துக்குமே கொலஸ்ட்ராலோ சுகர் சம்மந்தப்பட்டதில் ஹெல்த்தை பார்க்க வேண்டிய ராசி. இந்த ராசிக்கு பிஸ்னஸ் இருக்கா இல்லையா அதை பேசணும். நிச்சயமாக இந்த ராசிக்கு பிஸ்னஸ் உண்டு. பிஸ்னஸில் வளர்ச்சி பெறும். மனசுக்கு ரொம்ப பிடிச்ச தொழிலாக இருக்கும். இவங்க மனைவிக்கு மற்றும் இவர் லைஃப் பார்ட்னருக்கு இருக்கும். கூட்டு என்ற வகையில் ஆதாயங்கள் உண்டு. கூட்டு சம்மந்தப்பட்டதில் பார்க்கும்போது நல்ல பெட்டராக இருக்கும். இவங்களுக்கு மூத்தவர்கள் இளையவர்கள் இருவர் மூலம் ஆதாயம். குறிப்பாக இளையவரோட மூத்தவங்க பெட்டராக இருக்கும். மலை பிரதேசங்கள் தொலைதூர ஊருக்கு செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். எடுத்தோடனே டக்குன்னு வண்டி வாகனங்கள் எடுப்பார், அதை கவனிக்க வேண்டும். இவங்க திருமண லைஃப்பை கரெக்டாக வரனை சூஸ் பண்ண லைஃப் இதாயிரும். திருமண வரனை சூஸ் பண்ணாத கடகம் கடைசி வரைக்கும் போராடிட்டுருக்கும். லைஃப் பார்ட்னர் அதே மாதிரி முக்கியமாக திருமண பொருத்தம் பார்க்கும்போதுங்க நட்சத்திர பொருத்தத்தாலையும் கட்ட பொருத்தம் கிரக பொருத்தம் பார்க்கணும். அது மாதிரி இருக்குது. இன்னும் ஹெல்த் விஷயம் பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த ஜாதகத்தை கிளியராக பார்த்துடலாம். நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கு ஃபண்டமெண்டல் புக், அவ்வளோ எளிமையாக இருக்குது. இது ஆன்லைனில் பார்த்திங்கன்னா இந்த புக்கை சர்ச் பண்ணாலே கிடச்சிரும். உங்களுக்கு இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அது மாதிரிலாம் இருக்குது, பாருங்கள். இப்போ நிச்சயமாக அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹெல்த் விஷயங்கள். ராசி ஹெல்த் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அந்த பல் தொந்தரவு நிறையா ராசி, பல், எலும்பு, கண், இது அடிப்படை, இதை பார்த்தே ஆகணும். இந்த ராசிக்கு தண்ணி நிறையா குடிக்க வேண்டிய ராசி. சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது, அடிவயிறு தொந்தரவு வருகின்றன. பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் பிரச்சனை, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பாங்க. ஜென்ஸாக இருந்தாலும் அதே தொந்தரவு தான் வருகிறது. அப்போ ரொம்ப பழைய துணிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருந்தால் வீட்டில் அடைக்கக்கூடாது. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா வாஸ்து கரெக்டாக இருந்தால் இந்த வீடு நல்லாயிருக்கும். நல்லா வீடு எல்லாம் கட்டி நல்லா இருப்பாங்க. திடீர்னு ஒரு சூழ்நிலைக்கு அந்த கட்டின வீட்டை வாடகைக்கு விட்டு வேறு பக்கம் போகிற மாதிரி மாறிடும். அப்போ கட்டின வீட்டை கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் ஓசி கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். இந்த ராசி என்ன பண்ணுன்னா சொத்து சுகங்கள், வண்டி வாகனம் எல்லாம் வாங்கிட்டு லோன் வச்சு மீட்டுட்டு நோ அப்ஜெக்ஷன் வாங்க மாட்டோம். இவங்களுக்கு இன்சூரன்ஸ் வகையில் உண்டு. ஷேர் மார்க்கெட் யோகம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக பண்ணணும். பட் அது டே ட்ரேடிங் வேண்டாம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும்.
இவர்கள் நாலேஜை யூஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடியது. உழைக்காத வருமானம் அப்படின்னா வாடகை வருமானம், இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் டிவிடெண்ட்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், இது மாதிரிலாம் அமைப்பு உண்டு. உங்கள் குழந்தைகள் ஒருத்தர் மிகப்பெரிய பாப்புலர் ஆவாங்க. சினிமா துறைக்கு இந்த ராசி நல்லாயிருக்கும். அதிகார பதவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ரைட், யாருக்காவது கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.